வணக்கம் அன்புறவுகளே. இன்றைக்கு நான் ஒரு பிரியாணி செய்தேன். நான் உண்மையை சொல்கிறேன், நான் வழக்கம் போல் பிரியாணி செய்திருக்கிறேன். எனக்கு இந்த கனடாவில் இந்த அவனில் செய்ய உண்மையை சொல்கிறேன், எனக்கு இந்த அடுப்பில் செய்ய அடிப்பிடிக்குது. அது என்னென்னு தெரியல, நீங்கள் யாரையும் சொன்னால் சொல்லுங்கள் ஏன் அடிப்பிடிக்குதுன்ட்டு. பட் பிரியாணி வேறு லெவலில் வருது. நான் இப்போ அண்மையில் ஸ்ரீலங்கா போயிருந்தேன். ஆர்ஆர் பிரியாணி, தமிழ்நாட்டு ஆர்ஆர் பிரியாணி, வேறு பிரியாணி நான் சாப்பிட்டேன். என் பிள்ளைகளுக்கு மண்டி கொடுத்தனான். அவையெல்லாம் எந்த பிரியாணி தான் நல்லன்னு சொல்லி திருப்பியும் இப்போ வந்த அப்புறம் செய்தனா. பட் எனக்கு ஒரு மிஸ்டேக் என்ன நடக்கண்டா, பிரியாணி வேறு லெவலில் வருது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, இந்த எங்களோட சட்டியிலேயோ அடுப்பு கீட்லேயோ என்ன தெரியல, கீழே கொஞ்சம் அடிப்பிடிக்கிற தன்மை வருது. இல்லாட்டி நாங்கள் எண்ணெய் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொன்னால் எண்ணெயை குறைய விடுறதால ஏதாவது அடிப்பிடிக்கிறது தெரியலை. நான் அந்த கண்டியில் வரையிலேயே கன்னடங்களில் நான் பிரியாணி சாப்பிடுனான். இப்போ சாப்பிட்றோம் பாருங்கள், வேறு லெவல் பிரியாணியை. இந்த பிரியாணியை பாருங்கள். இந்த பிரியாணி வேறு லெவல். பொய் சொல்லல, நான் அடிப்படைக்கிறது சொல்கிறேன்னா என்ன அப்படின்னு சொல்லி போட்டு போவேன். ஆனால் வேறு லெவல் பாருங்கள். என்ன ருசியும் புளிப்பும் இனிப்பும் காரமும் கலந்து சூப்பராக இருக்குது. இதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுதான் உண்மை.